வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து மஞ்சரி மேம் போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து பண்ணார். அது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ஏரியாவுக்கு நடந்துகிட்டே வராரு. நடந்து வந்து மைக்கை வந்து கழட்டுறாரு. என்னடா அது மைக்கை கழட்டுறாருன்னு பார்த்தா மேபி அவர் வந்து ஏதாவது புஷ்அப் அந்த மாதிரி ஏதாவது எடுக்க போகிறாரோ எக்ஸசைஸ் பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் அந்த மைக்கை வந்து அந்த ஸ்டூல் மேலே வச்சுட்டு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஆரி அப்போ பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா என்ன எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது, அதனால தான் அப்படி பண்ண கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வெளியே போனதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த வீக் வந்து வந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இன்புட்டாக உள்ளே எடுத்துக்கிட்டார் நிறைய விஷயங்கள். விஜய் சேதுபதி சார்ட்டையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு மனம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கனமாயிடுச்சு மனசு. நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த வாரம் அவர் பண்ண தப்புகளை அவர் சரி பண்ணிக்கணும். அந்த பர்டிகுலர் விஷயத்தினால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காரு. அதை பர்ஸ்ட் டவுன் பண்ணதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தியிருப்பார். ஸோ கத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெட்டராக ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ இதே மாதிரி ஆரி பண்ணது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் அந்த மாதிரி ஸ்க்ரீம் பண்ண உடனே என்னடா அது இப்படி கத்துறாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து கண்டஸ்டன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கத்தினா கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஷோவில் சொல்லியிருப்பாங்க அந்த சீசனில். ஸோ அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து இப்படி கத்துனது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பர்ஸ்ட் அவுட் பண்ணதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றது வந்து ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் விஜய் டிவி ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா மாற்றலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் தான் டைட்டில் வின்னராக இருப்பாரா, இல்லை வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.